இஸ்திகாரா பிரார்த்தனை. அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக வ அஸ்அலுக மின் ஃபضலிகல் அஸீம் ஃபஇன்னக தக்திரு வலா அக்திர் வ தஅலமு வலா அஅலம் வ அன்த அல்லாமுல் குயூப். அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர. இந்த இடத்தில் அவரது தேவையை அல்லது எந்த காரியத்திற்காக இந்த தொழுகையை தொழுதாரோ அந்த காரியத்தை இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். ஹைருல் லீ ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபதி அம்ரி ஆஜிலி அம்ரி வ ஆஜிலி ஃபக்துர்ஹு லீ வ யஸ்ஸிர்ஹு லீ ثم بارك لي فيه وإن كنت تعلم أن هذا الأمر. மறுபடியும் இந்த இடத்தில் அவரது அந்த காரியத்தை குறிப்பிட வேண்டும். ஷர்ருல் லீ ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபதி அம்ரி ஃபீ ஆஜிலி அம்ரி வ ஆஜிலி ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி வஸ்ரிஃப்னி அன்ஹு வக்துர் லியல் கைர் ஹைசு கான் சும்ம அர்தினி. இறைவா, நீ அறிந்துள்ளபடி எனக்கு எது நன்மையோ அதனை உன்னிடம் கேட்கின்றேன். உனது ஆற்றலால் எனக்கு ஆற்றல் உண்டாக வேண்டுமென உன்னிடம் கேட்கின்றேன். உன்னுடைய மாபெரும் அருளை யாசிக்கின்றேன். ஏனெனில் நீயே ஆற்றல் மிக்கவன். எனக்கோ எந்த ஆற்றலும் கிடையாது. நீயே நன்கறிந்தவன். எனக்கோ எந்த அறிவும் கிடையாது. நீயே மறைவானவற்றை நன்கறிந்தவன். இறைவா, இந்த காரியம் எனக்கு என் மார்க்கத்திலும் என் வாழ்க்கையிலும் என் காரியத்தின் முடிவிலும் அல்லது எனது உடனடியான தாமதமான விவகாரத்திற்கும் நன்மையானதாக இருக்குமென நீ அறிந்திருந்தால் அதை சாதிப்பதற்குரிய ஆற்றலை எனக்கு வழங்குவாயாக. இந்த காரியம் எனக்கு என் மார்க்கத்திலும் என் வாழ்க்கையிலும் என் காரியத்தின் முடிவிலும் அல்லது எனது உடனடியான தாமதமான விவகாரத்திற்கும் தீமையானதென நீ அறிந்திருந்தால் இக்காரியத்தை என்னை விட்டு திருப்பி விடுவாயாக. என்னையும் இக்காரியத்தை விட்டு திருப்பி விடுவாயாக. நன்மை எங்கிருந்தாலும் அதை அடைவதற்குரிய ஆற்றலை எனக்கு வழங்குவாயாக. பிறகு அதில் எனக்கு திருப்தியை அளித்துவிடுவாயாக. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது புகாரியில் 6382, 1162, 7390 ஆகிய எண்களில் இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு குர்ஆனின் அத்தியாயங்களை கற்றுத்தருவதை போன்று அனைத்து காரியங்களிலும் நல்லதை தேர்ந்தெடுப்பதற்கான முறையையும் கற்றுக் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். உங்களில் ஒருவர் ஒரு காரியத்தை செய்ய நாடினால் கடமையான தொழுகை அல்லாத உபரியான தொழுகையாக 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு பிறகு இவ்வாறு பிரார்த்திக்கட்டும் என எமக்கு இப்பிரார்த்தனையை கற்றுத்தந்தார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இஸ்திகாரா தொழுகையை பொறுத்தவரையில் ஒருவர் ஒரு நல்ல காரியத்தில் இறங்குவதற்கு முன்னால், நல்ல காரியத்தை செய்வதற்கு முன்னால் 2 ரக்காத்துகள் தொழுது இவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும். அந்த பிரார்த்தனையில் அந்த குறிப்பிட்ட இடத்தில் அவரது அந்த காரியத்தை அவர் கூற வேண்டும். இஸ்திகாரா தொழுகையை பொறுத்தவரையில்
முடிவெடுக்க முடியாத காரியங்களில் அல்ல. சிலர் அவ்வாறு தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். இங்கு பார்க்கின்றோம் இந்த ஹதீஸில் எல்லா காரியங்களிலும், எல்லா நல்ல காரியங்களிலும். எனவே முடிவெடுக்க முடியாத காரியங்களில் அல்ல. அதே போன்று அதாவது பெரிய காரியங்களில் சிறிய காரியங்களில் என்ற வேறுபாடும் இங்கு கிடையாது, அனைத்து காரியங்களிலும். அதே போன்று இஸ்திகாரா முடிந்த பிறகு அதற்குரிய ஏதாவது ஒரு அடையாளம் தென்படும் அல்லது ஒரு கனவு தென்படும் என்ற தவறான நம்பிக்கையும் மக்களிடம் இருக்கிறது. அவ்வாறும் ஹதீஸ்களில் இடம்பெறவில்லை. நாம் இவ்வாறு இஸ்திகாராவுடைய 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு இவ்வாறு பிரார்த்தித்துவிட்டு உறுதியாக நாம் நமது காரியத்தில் இறங்குவது. எனவே இந்த இஸ்திகாராவுடைய துஆவை நாம் மரணமிட்டுக் கொள்வோம். நமது எல்லா நல்ல காரியங்களையும் நாம் செய்வதற்கு முன்னால் 2 ரக்காத்துகள், உபரியான 2 ரக்காத்துகள் இஸ்திகாரா தொழுது இவ்வாறு பிரார்த்திப்போம்.